ஹாய் த மூன்லைட்ஸ் நான் உங்கள் பன்னி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா லவ் இஸ் பெயின். ஸோ அதோட பார்ட் 5. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகிறது முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸோ போன பார்ட் இதில் கட் பண்ணிட்டு ஒரு சின்ன ரீகாப் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ஜங்குக் வந்து ஜிமின் கிட்ட அப்படிலாம் பிஹேவ் பண்ணியிருப்பான். அதுக்கு ஜிமினும் டிஃப்ரெண்ட்டாக ஜங்குக்கை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிஹேவ் பண்ணியிருப்பான். ஸோ கட்சியில் 2 பேருமே கிளாஸ் போயிருப்பாங்க. ஸோ இதில் தான் கட் பண்ணேன். ஸோ இதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதாவது இருந்தாக்கா இது பண்ணிக்கோங்கடா, அதாவது கண்டுக்காதீங்கடா. பிகாஸ் வந்து நான் வெளியே இருக்கேன், ஸோ டெரஸில் இருக்கேன்டா. ஸோ அதனால் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாவது கேட்டாலோ, பசங்க பேசுகிற ஏதாவது நாய்ஸ் கேட்டாலும் வந்து பெருசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க, ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஜங்குக்கும் ஜிம்மினும் அப்படியே கிளாஸ் போகிறாங்க. ஸோ ஜிம்மின் கிளாஸில் போயிட்டு, ஜிம்மினா என்னதாண்டா ஆச்சு உனக்கு? நீ என்ன பண்ணியிருக்க? ஸோ எதுக்கு நீ அவனை ஹக் பண்ண, கிஸ் பண்ண? எனக்கு ஒன்றும் புரியல. ஜிம்மன் அவன் என்ன பண்ணுறான்டா உன்னை அப்படின்ட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக வந்து அவனே கன்ஃபியூஸாக ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். இப்போ பக்கத்தில் லில்லி, ஹேய் ஜிம்மன் என்னாச்சுடா அப்படின்னு கேட்க, நத்திங் டி, நத்திங், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். ஸோ அப்போ வந்து கரெக்டாக கிளாஸ்க்குள்ளே ஒரு சார் என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ அந்த சார் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. ஸோ அது ஒரு கான்வர்சேஷனாக போயிட்டுருக்கு. அப்படி இந்த பக்கம் காமிச்சான் ஜங்குக். ஸோ ஜங்குக் என்ன பண்ணுறான், கிளாஸ்க்குள்ளே அப்படியே என்ட்ரி ஆகிறான். ஸோ ஆல்ரெடி வந்து தயாங் வேறு வந்து கிளாஸில் இருந்திருப்பான்ல. ஸோ அவனா வந்துட்டான். அது எப்படி கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு பெல் அடிக்கிற கேப்பில் எப்படி வரானோ பா சாமி அப்படின்ற மாதிரி. ஏன் ஜங்குக் லேட்டு, எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்க, அப்போ ஜங்குக், ஏன் எங்கே போகிற, எங்கே வர, என்ன பண்ணுறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், எல்லாமே விட்டு சொல்லணுமா? நீ அவ்வளோ பெரிய ஆளா சொல்கிறா அப்படின்னு கேட்க, ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறான். அதுக்கு டயாங்கும், இங்கே பாரு ஜங்குக், நான் வந்து கிளாஸ் ரெப்ரசன்ட், ஸோ ஓகேவா? ஸோ நான் வந்து கிளாஸ் பிரசிடெண்ட், எனக்கு நீ சொல்லி தான் ஆகணும், ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஏய் இவனுங்களாம் எவன்டா அந்த பதவி கொடுத்தது? என்னது அப்படியான்னு கேட்டேன். மேலே போயிட்டு வரேன். அப்போது பக்கத்தில் இருக்கிறவன் ஒருத்தன், எது மேலடா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலே அண்ணாந்து பார்க்குறான். டேய் பேக்கு மாதிரி பேசணும்னு வச்சுக்கோ, அப்படியே அடிச்சு மச்சு பாக்கெட்டில் போட்டு போயிடுவேண்ணா அப்படின்னு சொல்ல, அப்போது காய் அச்சு மச்சு பாக்கெட்டில் போட்டு போகிறதுக்கு அவனா கொசுவாடா அப்படின்றான். அப்போது ஃபெலிக்ஸு, ஆண்டா அவன் கொசு, நீ பசு, மூடு உட்காரு, உன்னை எவனாவது கேட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் வர காயை டேமேஜ் பண்ணி விட்டுறான். அப்போ காய், டேய் அதாவது சூனியம் எங்கேயும் இல்லைடா, கூடயே சுற்றிட்டு இருக்கேன்டா ஜாக்ஸானா அப்படின்னு சொல்ல, ஜாக்ஸா, அது நாங்கள் தான்டா சொல்லணும், சனியனையும் சூனியத்தையும் 2 பக்கத்துலேயே வச்சு சுற்றிட்டு இருக்கோம், நாங்கள் 2 பேர் தான் அப்படின்னு சொல்ல, அப்போ ஜங்குக்கு, ஓ நான் சனியை வந்து பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ என்ன ஆகுது, டயாங்கு, இங்கே பாருங்கடா உங்கள் சண்டையெல்லாம் பின்னாடி போய் வச்சுக்கிட்டு இப்போ நான் கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அப்போது ஜங்குக்கு, எதுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறான். ஸோ ஜங்குக் அப்படின்னு சொல்ல கரெக்டாக பெல் ரிங்ஸ் ஆகிடுது. ஸோ அப்போது டயாங்கும், டேய் உங்ககிட்ட பேசி பேசி என் டைமே போயிடுச்சு, லாஸ்ட் பீரியடே முடிஞ்சிருச்சு, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? அதுக்கு தான் பண்ணுறோம், பீரியட் முடியணும்ல, ஃபன் பண்ண வேணாம், லெட்ஸ் சில் அப்படின்ட்டு ஜங்குக் ஒரு மாதிரி போயிட்டு பேக்லாம் எடுத்துகிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயாங்கோட சீக்ஸை ரப் பண்ணிகிட்டே போகிறான். இப்போவட் நான் எப்போடா அப்படின்னு சொல்ல, பர்வட் என்ன தெரியுமா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிட்ட வரான். அப்போது தயாங்க என்ன பண்ணுறான், வா வா கிட்ட வா அப்படின்னு சொல்ல, என்ன இவனை கூப்பிட்றான் நம்மளுக்கிட்ட, அவன் நானா வாலண்ட்ரி ஹக் பண்ணி கிஸ் எல்லாம் பண்ணுறான், இவன் நானா வாலண்ட்ரி கிட்ட கூப்பிட்றான். ஜங்கே உனக்கு பெரிய மச்சம், டிக்கி சைஸில் மச்சம் உனக்கு எங்கேயோ இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவனவனே ஒரு மாதிரி பெருமையாக நினச்சிக்கிட்டு, அதான் வரேன் அப்படின்ட்டு கிட்ட வர, நம்ம டயாங்க என்ன பண்ணுறான், இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே கரெக்டாக நில்லு அப்படின்னு சொல்ல, என்ன இவன் பொசிஷன்லாம் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு
திரும்பி பார்க்குறான். காயா? ஆ தெரில. ஒரு வேளை ஓடி வந்து தாவி கிஸ் அடிக்க போகிறான் போல நினைக்கிறேன். நில்லு கரெக்டாக நில்லு. கீழே தவறி வீழ்ந்து தொலைஞ்சிட போகிற. ஸ்டெடியாக நின்னுக்கோ அப்படின்னு சொல்ல, அவனா ஸ்டெடியாக நிற்கிற காலில் விரிச்சு நிற்கிறான். ஓடி வந்து தாவும்போது பேலன்ஸ் ஆகி கீழே விழுந்துடாமல் இருக்குன்னு சொல்லிட்டு கால் இல்லாம வச்சுட்டு நிற்க, டயாங்கு ரொம்ப வாட்டண்டா, எனக்கு கஷ்டமே கொடுக்காம நின்ட்ட பார்த்தியான்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அடி. ஜங்குக்கு அவ்வளோதான். ஒரு நிமிஷத்தில் ஜங்குக்கு கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே ஒரு மாதிரி குழஞ்சு போய் உட்காந்துடுறான் கீழே. டயாங்கு இன்னும் ஒரு தடவை இந்த மாதிரி ஃபிகரு, ரசகுல்லா, மயிருக்குல்லா, கன்னத்தை தடவுறது அப்படி இப்படின்னு என்கிட்ட ஏதாவது பண்ணான்னு வச்சுக்கோ அவனே, நீ குடும்பம் பண்ண அது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வரட்டா அப்படின்ட்டு இவன் ஜங்குக்கோட சீக்ஸை பிடிச்சி ரப் பண்ணிட்டு ஒரு பீன்ஸ் பண்ணிட்டு போயிடுறான். ஸோ ஜங்குக்கு மொத்த டேய் அப்படின்ட்டு டே காய் அப்படின்னு கத்துறான். இப்போ காய் டே மச்சான் அஸ்தாண்டா அவனை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு டே ஜங்கு அப்புறம் ஜங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 3 பேரும் வந்து ஜங்கு தூக்குறானுங்க. அப்போது ஜங்குக்கு அஸ்தாண்டா டேய் படக்கூடாத இடத்துல பட்டுருச்சுடா அப்படின்னு சொல்ல, அப்போது ஜாக்சனு எங்க மச்சான் பட்டுச்சு அப்படின்னு சொல்ல, ஜாக்சன் அப்படி கேட்க ஸோ ஜங்குக்கு இங்கே பட்டுச்சுன்னு காட்டுறான். சச்சோ மச்சான் அண்ணா மச்சான் உனக்கு குடும்பம் எடுத்து விடாம பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல, டேய் எங்கள் அம்மா தூக்குங்கடா டே கை தாங்கலாம் தூக்கி கூப்பிட்டு போய் அது மெடிக்கல் ரூமில் படுக்க வைங்கடா டே எனக்கு கண்ணெல்லாம் கலங்குட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அழுகவே ஆரம்பிச்சிடறான் ஒரு கட்டத்தில். ஏன்னா ரொம்ப வலிக்குது. அப்படியே ஜங்குக்கு அடிச்ச அடியில் டயாங்க ஜங்குக்கு அடிச்ச அடியில் அப்படியே கழுத்தாண்டு வந்து நின்றுட்டுருக்கும். அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் செட்டில் ஆகிறதுக்குள்ளே ஜங்குக்கு ஒரு வலி ஆயிடுறான். காய்க்கு ஒரே சிரிப்பு ஒரு பக்கம். அவனை படுக்க வச்சுட்டு வெளியே வந்து அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஜங்குக்கு. ஸோ மெடிக்கல் ரூமில் இவனுங்க 3 பேர் வெளியே வந்துட்டு கேட்க புக்கேன்னு சிரிக்கிறானுங்க. மச்சா காய் ரொம்ப பாவண்டா டே ஃபெலிக்ஸு மச்சான் ஜாக்ஸா எனக்கு வயெல்லாம் வலிக்குதுடா. அம்மா அச்சாடி கொடலுக்கும் தாண்டிலாம் கோமாக்கு போயிடுச்சு போல. ஐயோ ஆமாம். கம் டவுன் அப்படின்ட்டு ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்குக்கு பார்க்குறானுங்க இவனுங்க 3 பேரும். அப்போது ஜங்குக்கு மச்சான் அப்படின்னு சொல்ல, மச்சான் சாரி மச்சான் சரிப்பாவது அவன் சடியில் ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 3 பேர் அப்படியே ஜங்குக்கு எதிர்க்கவே சிரிக்க ஆரம்பிச்சிடறானுங்க ஒரு கட்டத்தில். ஜங்குக்கு மொத்த போட மயிறு டேஷிங் எல்லாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ அந்த நர்ஸ் வேற, டேய் தம்பி நீ கொஞ்சம் ஆடாமல் உட்கார்றியா, அப்புறம் ஊசி குத்திட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கு வேற பிரச்சனை அப்படின்னு சொல்ல, அப்போது ஜங்குக்கும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி படுக்கவும் முடியாது. முன்னாடியும் படுக்க முடியல பின்னாடியும் படுக்க முடியல ஊசி குத்துறதுனாலன்ற மாதிரி ஒரு மாதிரி எப்படி தாண்டா படுக்கிறதுன்ற மாதிரியே படுத்திருக்கான். தல்காணிலாம் வச்சு ஒரு மாதிரி பில்லோலாம் வச்சு முட்டு கொடுத்து படுத்திருக்கான். ஸோ ஜங்குக்கு இப்படி இருக்கிற நிலமையை பார்க்கறதுக்கு காயால் சுத்தமாக முடியல. டே மச்சான் நான் 2 நாள் லீவ்டா காலேஜ் அப்படின்னு சொல்ல, ஏன்டா ரூம் போட்டு சிஸ்ட்டு வரேன்டாண்ணா அப்படின்னு சொல்ல, ஃபெலிக்ஸு நீனா ரூம் வர்றது நான் இங்கேயே சிரிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைடில் உட்காந்து சரியாக சிரிக்கிறானுங்க. மாற்றி சிரிக்கிறானுங்க. அவ்வளோ சிரிப்பு. ஸோ அப்போது அப்படியே இந்த பக்கம் காமிச்சா ஸோ தயாங் போயிருப்பான்ல, அவன் என்ன பண்ணுறான் போயிட்டு ஜிம்மன் கிளாஸ் ரூமாக நிற்கிறான். ஸோ அப்போ தான் ஜிம்மன் கிளம்பி வரான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், லில்லியை பார்க்குறான். லில்லி வந்து சீனியர் என் அண்ணன் கிளம்பிட்டானா, உன் அண்ணன் ஐ திங்க் உன் அண்ணன் என்னத்துக்கு ஹாஸ்பிட்டலில் இருப்பான்னு நினைக்கிறேன். வாட் ஹாஸ்பிட்டல்லையா? அந்த ஹாஸ்பிட்டலில் மீன் மெடிக்கல் ரூமில் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன் ஒரு சம்பவமாகிடுச்சு. உன் அண்ணனை ஒரு பையன் அடிச்சிட்டான். எங்கே? அங்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க டயாங்கோட ஃப்ரெண்டு சொல்ல, ஸோ டயாங்கு ஸோ பாவம் கொஞ்சம் பாரு போயிட்டு அப்படின்னு சொல்ல, நீ வா ஜிம்மன் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்ல, ஜிம்மன் அவனுக்கு என்னன்னு தெரியல திடீர்னு
டே நீ போ, நான் வேணா லில்லி கூட பார்த்துட்டு வரேன்னு சொல்லி லில்லி அழுக ஆரம்பிச்சிட்டா. அவள் அழுதுகிட்டே பேகெல்லாம் மாட்டியிருப்பா. அவள் பேக்கை எடுத்துட்டு அவசர அவசரமாக கிளம்புறா. ஸோ ஜிம்மினுக்கு பாய் சொல்கிறா. ஆனால் ஜிம்மன் லில்லி இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கூடவே ஜிம்மினும் வரான். ஸோ என்ன ஆகுது, அப்படியே வராங்க. ஸோ வந்து அங்கே பார்த்தாக்கா வெளியே இவனுங்க கேகப்பு சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, உட்காந்து குமுறி குமுறி சிரிக்கிறானுங்க. அப்போது லில்லிக்கு செம்ம டென்ஷன். டேய் அறிவில்ல, நீங்கள்லாம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே சொல்லிடாதீங்கடா, அவன் வலிக்குதுன்னு உள்ள துடிச்சிட்டு இருக்கான் ஜங்குக்கா உள்ள. ஐயோ யோ 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 வலிக்குதியா யோ யோ அப்படின்றான். அப்போது ஜாக்ஸா என்னால் முடியல அப்படின்னு சொல்ல லில்லிக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. காய் நீமா அப்படின்னு சொல்ல காய் அவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்திருப்பா. லில்லி கேட்டதும் சாரி லில்லி என்னால் முடியல டயா அச்சாட்டி அப்படி அப்படின்ட்டு சிரிக்கிறான். என்னது டயாங்கா அப்படின்னு சொல்ல ஆமாம் டயா அவங்கிட்ட போய் வம்பு வச்சா சும்மா விடுவானா? அச்சான் ஒரு அடி, தலைவர் போஸ்ட் தராரு கால் நீட்டின்னு அப்படின்ட்டு அவன் சொல்லி சொல்லி சிரிக்கிறான். லில்லிக்கு செம்மக்கும் டப்புன்னு ஒரு ஸ்லாப்பு காய. ஹவு டேர் யூ, அண்ணன் வழியில் அங்கே வழியில் உயிர் வலி துடிச்சிட்ருக்கான், நீங்கள் 3 பேர் சிரிச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு சைலண்ட் ஆகிட்டாங்க எல்லோரும். ஸோ காய்க்கெலாம் அவ்வளோதான், ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு டக்குன்னு சுரீல்னு அடி. ஸோ அப்போது உங்களெல்லாம் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஸோ காய் என்ன பண்ணுறான், அவ்வளோதான் சைலண்ட் ஆகிட்டான். கூட இருக்கணுங்களும் சைலண்ட் ஆகிட்டானுங்க. ஃபஸ்ட்டு காய் தான் சிரிக்க ஆரம்பிச்சிருப்பான், அவனே சைலண்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு கூட இருக்கணுங்களும் சைலண்ட் ஆகிட்டானுங்க. ஜிம்மின்னு முறைக்கிறான் 3 பேர்த்தையும் பார்த்து, இப்படியே சிரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாரி அப்படின்றாங்க 3 பேருமே. அப்போது உள்ளே பார்த்தா லில்லி ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு அழுகுறா. சங்கா சுங்கா என்னாச்சு சங்கா, டே அண்ணா பாருடா, அண்ணா அண்ணா இங்கே பாரு என்னாச்சுன்னு சொல்லுது. அவங்களுக்குலாம் ஃபேஸ் பண்ணவே மாட்டேங்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, ஷையாக ஃபீல் பண்ணுறான். இருந்தாலும் தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப முடியாமல் திரும்பி படுத்து அவனால் வலி சமாளிக்க முடியல. டைட்டாக அவளோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறான். பிகாஸ் ஜங்குக்கு வந்து அவன் தங்கச்சி தான் பெஸ்ட் மெடிசன். ஸோ தங்கச்சி கையை டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஸோ அப்படி இருக்க சொல்ல என்ன ஆகுதுன்னா, ஜங்குக் இப்படி டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். அப்போது ஜிம்மன் எக்ஸ்கியூஸ் மீ உள்ளே வரலாமான்னு சொல்ல, ஜங்குக் இந்த வாய்ஸ் கேட்டதும் அவ்வளோதான் ஜங்குக்கு டக்குன்னு திரும்பிட்டான். இந்த நிலமையில் ஜிம்மன் நம்மளை பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ திரும்பி ஐஸ்லாம் நல்லா துடிச்சிட்டு கேஷுவலாக திரும்புகிறான். அப்போது ஜிம்மன் என்ன ரொம்ப வலிக்குதா அப்படின்ட்டு அவன் அந்த இடத்த பாயிண்ட் பண்ணி கேட்குறான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது ஜங்குக்கு. இல்லை ஒன்றும் இல்லை, நத்திங். சரி ஓகே, நான் வேணா உங்களை பார்த்துக்கலாமா? லில்லி போயிட்டு பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்ல, இல்லை இட்ஸ் ஓகே, நானே இன்னும் 1/2 hourல ரெடி ஆயிடுவேன். ஸோ ஓவர் ஆகிடும், வீட்டுக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜிம்மன் இல்லை ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்து ரொம்ப கேர் பண்ணுறான் ஜங்குக்கை. ஸோ ஜங்குக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு அழுக வருது ஜிம்மனுக்கு, லிட்ரலி கண்ணில் டியர்ஸ்லாம் வருது. அப்போது ஜங்கு ஏய் நான் மயிருக்கு அழுகிறேன்னு கேட்குறேன். என்ன அடிச்சிட்டான் அவ்வளோதானே, ஸோ ஒன்றும் இல்லை ஓகேவா, இதுக்காக நீ வந்து அழுகணும்லாம் அவசியமே இல்லை ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறான். எழுந்து உட்காரவே முடியல, இருந்தாலும் ஓகே அப்படின்ற நிலமையில இருக்கான். ஸோ உட்காந்து ஹக் பண்ணிக்கிறான். அப்போது ஜிம்மன் ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு சாரி அப்படின்னு சொல்ல, நீ ஏன் சாரி சொல்கிற, என் மேலே தான் தப்பு, நான் தான் அவங்ககிட்ட போய் வம்பு வச்சுருக்கக்கூடாது, என் மேலே தான் தப்பு, ஸோ நீ ஏன் சாரி சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை என்னால் இப்போ உன்னை கம்ஃபர்ட் பண்ண முடியல, எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கம்ஃபர்ட் தானே, டேய் காய் என்னடா
இங்கே இருக்க டாக்டர் நர்ஸ் எல்லாத்தையும் வெளியே கூப்பிட்டு போயிட்டு இதான் என் தங்கச்சியும் அடிச்சு தூக்கிட்டு வெளியே போ. இல்லை புரியல. டேய் நீ தான் அவளை லவ் பண்ணுறல சொல்கிறா அப்படின்னு சொல்ல அவள லில்லி ஷாக்காக திரும்பி பார்த்தா என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது காய் டேய் உன் கூட இருந்த பாவத்துக்கு அப்படியே புட்டு புட்டு வைக்கிறப்போ எல்லா விஷயத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். அப்போது காய் இப்படி பார்க்க இப்போ ஜங்குக்கு டேய் அதான் நீ லவ் பண்ணுறல போ பிக்கப் பண்ணு போய் வேலையை பார் போ அப்படின்னு அமுச்சு விட்றான். அப்போது லில்லி காய் வெளியே வா நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உருன்னு எழுந்து போயிடுறா. அவள் தான் காய் டே மச்சா ஃபெலிக்ஸு பயமாக இருக்குடான்னு சொல்ல ஓம் சியோகம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பாட்டு பாடுறானுங்க. அப்போது ஜாக்சன் மச்சான் உயிரோட வந்து நாளைக்கு பார்க்கலாம் டே வா மச்சான் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேர் அப்படியே ஓரமாக பின்னுறானுங்க வெளியே. ஸோ இப்போ காயும் ஷோ கருத்தரே அப்படி சொல்லிட்டு போகிறான் வெளியே. அப்போது ஜங்கோக் டேய் டோர் லாக் பண்ணிட்டு போடா அவன் மயிர் பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு டேய் உனக்கு அங்கே அடித்ததுக்கு வாயில் அடிச்சிருக்கணும்டா அவன் அப்போ தான் நீலாம் திருந்திருப்ப. அடித்தா இன்னும் கொஞ்சம் ஓங்கி அடிச்சிருந்தா கூட வாயை திறக்க முடியாத மாதிரி இப்போ இருக்கும். போடா டே போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக வெளியே போகிறான். அப்போ இந்த பக்கம் ஜங்குக் ஒய் ஓய் இங்கே பாரு என்னை பாரு சொல்லு குக்கிப்பா மொச்சி இங்கே பாரு ஒன்றும் இல்லை இங்கே பாரு ஒன்றும் இல்லை மொச்சி இங்கே பாரு ஐம் ஆல்ரைட் ஒன்றும் இல்லை இதெல்லாம் வந்து சும்மா ஓகேவா இது நார்மல் தான் ஓகே ஒன்றும் இல்லை நீ ஒன்றும் ஃபீல் பண்ணது ஓகே அப்படின்னு சொல்ல அப்போது சிம்மினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்தாலும் அவனுக்கு அழுக வருது. அவனால் கரெக்டாக உட்கார முடியல அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவங்க அப்படியே ஒரு மாதிரி கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது சிம்மன் டக்குன்னு என்ன பண்ணுறான் ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப வலிக்குதா கொஞ்சம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ கொஞ்சம் அப்படின்னு சொல்ல அப்போது சிக்ஸில் பத்தாது பத்தாது அப்படின்னு சொல்ல டக்குன்னு என்ன பண்ணுற ஜிம்மன் ஜங்குக்கோட லிப்ஸை பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான் இவனா அப்படின்ட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜிம்மன் ஜங்குக்கு ஒரு மாதிரி சாய்ச்சி பெட்டில் படுக்க வச்சு கம்ஃபர்டபுளாக அப்படியே ஜங்குக்கு மேலே ஜிம்மன் ஓவராகி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ரொம்ப. ஸோ அந்த கிஸ் ரொம்ப டீப் அண்ட் டெப்த்தாக போகுது, கொஞ்சம் லாங்காகவே போகுது. ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த பக்கம் வெளியே காய் ஒரு மாதிரி பெக்கன்னு முழிச்சுக்கிட்டே பாவமாக பார்க்குறான் லில்லியை. இப்போ லில்லி ஹவு டேர் யூ காய் என்ன லவ் பண்ணுறியா? அது வந்து லில்லி அது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது லில்லி என்ன பண்ணிடுறா டப்புன்னு ஸ்லாப் பண்ணிடுறா காயை. அது மயிறு உனக்கு சொல்ல இவ்வளோ நாளாடா ஏன் உனக்கு சொன்ன என்ன அப்படின்னு கேட்க அவ்வளோதான் காய் ரொம்ப ஷாக்காக பார்க்குறான். இல்லை புரியல இது நான் கதையாக இருக்குது. அப்போது ஃபெலிக்ஸு அச்சாண்டா அப்படின்னு சொல்லிட்டு காதிலே அதாவது இவனுக்கு 2 பேர் கணத்தில் கை வச்சுக்கிட்டானுங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் ஃபெலிக்ஸ் கிட்ட கேட்க தெரியலையே பாரு என்னான்னு தெரியுதுன்ட்டு. இன்னொரு அடி வீஞ்சுன்னா கன்ஃபார்ம் பிரேக்கப்பு இல்லை ஒன் சைட் லவ் கட்டி பிடிச்சிக்கினானாக்கா செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஊற்று பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் தள்ளி இருக்காங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, ஒன்றும் கேட்கல வேறு. ஸோ என்ன ஆகுது லில்லி நான் உன்னை எப்போ தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? நீ 10th படிச்சுட்டு இருந்ததுலேருந்து நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன்.
உனக்கு சொல்ல இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்ல. அப்போ காய் அது வந்து எனக்கு நான் ஃபஸ்ட் இயர் வந்தபோது தான் உன் மேலே ஃபீலிங்ஸே வந்துச்சு. அது வரையும் ஜஸ்ட் நான் உன்னை ஒரு தங்கச்சியாக தான் பார்த்தேன். நீ ஏஜ் அட்டன் பண்ண பிறகு தான் எனக்கு உன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். கண் எதிர்க்கவே ஒரு தேவதையை வச்சுட்டு நம்ம ஏன் வெளியே தேடணும் அப்படின்ற ஒரு தாட் எல்லாமே அந்த ஒன் டே நீ ஏஜ் அட்டன் பண்ணி அந்த ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷன் நீ அழகாக ஒயிட் ட்ரெஸ்ஸில் என் கண்ணுக்கு ஏஞ்சல் மாதிரி தெரிஞ்ச அந்த செகண்ட்லேருந்து அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என் மேலே தப்பு இல்லை. அதுவரையும் எனக்கு கண்ணுக்கு நீ சின்ன பொண்ணா குழந்த மாதிரி தான் தெரிஞ்ச. ஆனால் அதுக்கப்புறம் தான் என் கண்ணுக்கு பெரிய பொண்ணா ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக க்யூட்டாக ஏஞ்சல் மாதிரி தெரிஞ்ச. ஸோ என் மேலே தப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்ல. அவள் தான் லில்லிக்கு ஒரே ஷை. ஆமாவா ஏஞ்சல் மாதிரி தெரிஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்கப்படுறா. அப்போது ஃபெலிக்ஸு டேய் நாடா வெக்கலாம் படுறா, ஒரு வேளை சக்ஸஸ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனை பார்க்க. அப்போ ட்ரீட்டு மஜா இன்றைக்கி 2 ட்ரீட்டு. ஐயோ 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆனந்தம் இவனுங்க 2 பேருக்கு. என்னது பாருக்கு போகிறோம் பார்ட்டி பண்ணுறோம் பீர் அடிக்கிறோம் மஜா பண்ணுறோம், பாருக்கு போகிறோம் பார்ட்டி பண்ணுறோம் பீர் அடிக்கிறோம் மஜா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் கை தட்டிகிட்ருக்கானுங்க, வைஃபை போட்டுட்ருக்கானுங்க. ஸோ இந்த பக்கம் லில்லி என்ன பண்ணுறா, டக்குன்னு என்ன பண்ணிடுறா, காயை ஹக் பண்ணிடுறா. அவள் இவனுங்க கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க, முடிச்சிடா கம்மிட்டடே அவன் அவளோட பார்த்தா சிங்கிளா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் ஒரு மாதிரி பார்க்குறானுங்க, கர்மம் திரும்பிக்கிறானுங்க. ஸோ ஜாக்சனா நான் ஒன்றும் அந்த குடும்பத்தில் பிறக்கலடா அப்படின்னு சொல்ல. அப்போ காய் ஆமாம் நான் மட்டும் அந்த குடும்பத்தில் பிறந்த படாடி. அப்போ ஜங்குக்கு மட்டும் ஏன்டா இப்படி இருக்கான், கேட்டேன் சொல்கிறேன் போய் சொல்ல அவகிட்ட போய் கேள்ப்போ அப்படின்னு சொல்ல. அப்போ கேட்டால் செருப்பால் அடிப்பா தித்தில் மூட்டை நில்றா அப்படின்னு சொல்ல. ரைட் விடு அப்படின்ட்டு இவனுங்க 2 பேர் பார்க்காத மாதிரி திரும்பிட்டானுங்க. அப்போது காய் என்ன பண்ணுறான், லில்லிக்கு லைட்டாக அப்படின்ட்டு லிப்பில் கிஸ் பண்ணி எடுத்துகிட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்ல. அவள் தான் லில்லிக்கு இன்னும் ஷை அதிகமாகிடுச்சு. அவள் ஒரு மாதிரி ஷையிலே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அவள் என்ன பண்ணுறா, காயோட ஏன்னா காய் வந்து ஹைட்டாக இருப்பான். ஸோ லில்லி குட்டியாக தான் இருப்பாள். ஸோ அதனால் வந்து லில்லியோட ஹெட்டு காய்க்கு வந்து செஸ்டாண்ட இருக்கும். ஸோ லில்லி என்ன பண்ணுறா, காய் நாடி குனி முடியாது குனி. ஸோ சரி அப்படின்னு சொல்லி அவன் குனிறான். அப்போ ஃபோர்ஹெட்டை அப்படின்னு கிஸ் பண்ணுறா அவள். ஸோ ஃபோர்ஹெட்டில் அவள் கிஸ் பண்ணும், லைக் இவன் லிப்பில் கிஸ் பண்ணுவோமா போயிட்டுருக்கு அந்த இடத்துல. இந்த பக்கம் காமிச்சு சும்மா பூந்து விளாட்றாங்க 2 பேரும். ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, கிஸ் பண்ணிவிட்டு ஜிமினோட ஷர்ட் பட்டன் ஒன்றா அன்ட்ரெஸ் பண்ணுறான், அன்பட்டன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜிமன் ஜங்கா இது மெடிக்கல் சொல்லிட்டா. சங்கி அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹம் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போது ஜங்குக் என்ன வந்தானடா, I don't care about anything, I need you. அப்படின்ட்டு அங்கங்கே நெக் சைடில் கிஸ் பண்ணி பைட் பண்ணிகிட்ருக்கான். சங்கி வேணாம் போதும், ஒரு மாதிரி இருக்குது ப்ளீஸ் போதும் அப்படின்ட்டு ஹம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி குட்டி ரொமான்ஸே அங்கே போகுது. ஸோ கரெக்டாக அந்த நேரம் பார்த்து காய் டேய் என்னடா பண்ணுறீங்க உள்ள அப்படின்னு சொல்ல. அவள் தான் கஷ்டப்பட்டு நானே ஒரு ரொமான்ஸை க்ரியேட் பண்ணுறது கஷ்டமாக இங்கே, அதே வரும்போது ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. மயிர் புடுங்குறோம் என்னடா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்க. எனக்கு நீ தான் பிரச்சனை, ஆகாயம் தீ பிடிச்சான் நிலா தூங்குமா என் ஒன்றை அமுத்தவும்
பக்கத்தில் இருக்க ஜிமினியை சேர்த்து எழுப்பவும் அப்படின்னு சொல்ல அவ்வளோதான். பார்க்குறான் ஒரு மாதிரி பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணி பார்க்குறான். 2 பேரும் செம்ம ப்ரீத் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜிம்மினோட ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரி ஷர்ட்லாம் அன்பட்டன் பண்ணியிருக்கு. ஸோ அப்போது சங்குக்கு டேய் டேய் காய் அப்படின்ட்டு அவன் டென்ஷனில் ஸோ டேய் சட்டையை போட்டு வாடா அப்படின்னு சொல்ல அப்படின்ட்டு இவங்க டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு ஸோ ஷர்ட்லாம் வியர் பண்ணிக்கிறான். ஸோ வியர் பண்ணிவிட்டு ஸோ அந்த டாக்டரும் உள்ளே வராங்க. டேய் என்னடா பண்ணுறீங்க வெளியே, கதவு திறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கதவு திறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்துட்டு உள்ளே வராங்க. அப்போது ஃபெலிக்ஸு உள்ளேயா வெளியே வா உள்ளே கதவு திறங்கன்னு சொல்ல கதவு திறக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களும் உள்ளே வராங்க. அப்போது லைக் டாக்டர் சங்கு நீ இருந்தது போதும், நீ கிளம்பு, உனக்கு சரியாயிடுச்சு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல சங்கு எழுந்துக்கிறான். பர்ஃபெக்ட் சரியாயிடுச்சு, எப்படி சரியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்க அது எப்படி சரியாச்சு உனக்கு என்னடா அம்முட்டுப்படா அப்படின்னு சொல்ல ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கிளம்பிடுறானுங்க. ஸோ அப்போது காய் லில்லியை பார்த்து பத்திரமா போயிட்டு நானே உனக்கு கால் பண்ணுறேன், உன் அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டானா தெரிஞ்சுட்டு நானே உனக்கு கால் பண்ணுறேன், என் நம்பர் ஐ நோ வெரி வெல், ஆனால் அது இருந்தும் தான் நான் உன்கிட்ட பேசாமல் இருந்தேன் பிகாஸ் பயம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அப்படியா சரி இதுக்கு மேலே கால் பண்ணுங்க சார், நான் எடுக்கிறேன், பயப்பட வேணாம் பிகாஸ் ஐம் பி வித் யூ அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அம்மா கண்ணாட்டிக்கிறான் காய். லில்லி அம்மா சிரிச்சுட்டே சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு அவள் ஜாமுக்கு பின்னாடி ஏறி உட்காந்துடுறா பைக்கில். ஸோ ஜிம்மன் அப்போது நான் அப்படின்ற மாதிரி பாவமாக பார்க்குறான். சரி ஓகே ஜிம்மன் வந்து என்ன பண்ணுறான், லில்லி பாய் பாய் ஜங்குக், பாய் லில்லி, பாய் காய் அண்ணா, பாய் ஃபெலிக்ஸ் அண்ணா, பாய் ஜாக்சன் அண்ணா அப்படின்னு சொல்ல மயிர் அண்ணா, மட்டை அண்ணா, கொட்டை அண்ணா, இல்லை எனக்கு புரியல, எங்களை பார்த்தனா அண்ணா மாதிரி எடுத்து ஏன் அவனை பார்த்து மட்டும் ஜங்குக் அப்படின்ற இல்லைன்னா குக்கிப்பான்ற, எங்களை பார்த்தா அண்ணா இல்லை என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்ல அப்போது ஜிம்மன் உங்களை அண்ணான்னு கூப்பிட்டா பரவாயில்ல, ஆனால் அவரை அண்ணான்னு கூப்பிட்டா எனக்கு நேச்சுரலாக வரமாட்டார் இல்லை புரியல அப்படின்ட்டு நான் மாறிப்பட டைலாக்கா செட் ஆகலை அப்படின்ட்டு காய் வர கலாய்கிறான். அப்போது ஜங்குக்கு அது என் ஆள் சொன்னால் செட் ஆகும்டா, நீ சொன்னாதான், அதாவது உன் ஃப்யூச்சர் சொன்னாதான் செட் ஆகாது அப்படின்னு சொல்ல அப்போ லில்லி அண்ணா அதெல்லாம் நீ பேசாத வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடிக்கிறா. அப்போது ஜங்குக்கு வானையில் அடி பொத்தின்னு வருது. சரி ஓகே லில்லி இறங்கு அப்படின்னு சொல்ல லில்லி என்ன பண்ணுறா, ஏன் நான் இறங்கணும், இறங்குடி, ஏன் இறங்குன்னு சரி அப்படின்ட்டு அவள் இறங்குறா. அப்போது டே காய் என்ன மச்சான் ஜிம்மின்லாம் கூப்பிட்டு போய் விட முடியாது, வாய்ப்பில்லை, அடுத்தது டேய் தற்குறி இவனை கூட்டிகிட்டு கிளம்பு, இவளை எங்கே என் வீட்டுக்கு, ஓகே நீ வா செல்லம், என்னதா நீ வாமா அப்படின்றான். அப்போது லில்லி சும்மா இருடா, அவன் எதற்கு ஏன்டா இப்படிலாம் பேசி மாட்டிக்கிற அப்படின்ற மாதிரி கண்ணு காட்டுறா. சும்மா ஃபன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு மாதிரி கண்ணிலே இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. ஸோ லைக் ஜிம்மன் வந்து ஒரு மாதிரி பார்க்குறான் ஜங்குக்கு. ஜிம்மன் இங்கே வா என்ன அப்படின்ட்டு வரான், ஒரு மாதிரி க்யூட்டாக நடந்து வரான். ஸோ உட்கார் ஹெல்மெட் பிடி அப்படின்னு சொல்ல அவன் வேணான்லாம் சொல்ல, ஜங்குக் கூட ரைட் போகிறது அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணுறான், அப்படியே ஹெல்மெட் எடுத்து மாட்டிட்டு பேக் சைடில் எதுவுமே சொல்லாமல் உட்காந்துக்கிறான் ஏறி. அப்போ ஜங்குக் வேணான்லாம் சொல்ல மாட்டியா, நான் ஏன் சொல்லணும் அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜங்குக்கு பறக்கிறான் வண்டியில். ஸோ அப்போது ஜிம்மன் ஜங்கி ஐயோ மெல்ல போட்டே மெல்லமா போடா, மெல்ல ஜங்கி மெல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மெல்லமாக போ சொல்கிறான். அப்போது லைக் என்ன ஆகுது, இந்த பக்கம் லில்லி காய் என்ன பண்ணுறான், லில்லியை உட்கார சொல்கிறான். ஸோ லில்லியும் உட்கார்றா, ஹெல்மெட் கொடுக்குறான். ஸோ லில்லியும் வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறா. டைட்டாக பிடிச்சிட்டு ஸோ காயும் வந்து
பைக் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்து இவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் காமிச்சாக்கா நம்ம ஃபெலிக்ஸும் ஜாக்சனும் கூட அப்போவே கிளம்பிட்டுருப்பாங்க. ஸோ ஜங்குக் லைக் என்ன பண்ணுறான், பைக்கு ஸ்பீடாக ஓட்டுறான். ஸோ லைக் அப்படியே ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போயிட்டு ஒரு பார்க் சைடு நிப்பாட்டுறான். ஸோ அந்த இடத்துல ஜிம்மன், எதுக்கு இந்த இடத்துல நிப்பாட்டுற ஜங்குக்கி, குக்கிப்பா அப்படின்னு கேட்க, இறங்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பார்க்குக்கு ஆப்போசிட் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்குது. ஸோ அந்த ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டிகிட்டு போகிறான். ஜிமினோ ஹே ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செம்ம ஹாப்பியாக போகிறான். ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கி தரான் இவனுக்கு ஐஸ்கிரீம். ஸோ வெண்ணிலா ஃப்ளேவர்லேயே வாங்கி தரான். ஸோ ஜிம்மன் ரொம்ப இதுவாக சாப்பிட்டுட்ருக்கான், ரொம்ப நாட்டியாக சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ அப்போது ஜங்குக் என்ன பண்ணுறான், டக்குன்னு எழுந்துக்கிறான். ஸோ அந்த இடத்த பார்க்குறான். அந்த இடத்துல வந்து யாருமே இல்லை. ஜிம்மன் அது இப்போ தான் நோட்டீஸே பண்ணுறான், என்ன யாருமே இல்லை அப்படின்ட்டு நோட்டீஸ் பண்ணுறான். எங்கே இப்போ தானே ஒரு வெயிட்டர் வந்து கொடுத்துட்டு போனார், எங்கே அவரை கூட காணோம் அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்க சொல்ல, டக்குன்னு ஜங்குக் ஐ லவ் யூ ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நெல் ஆன் பண்ணுறான். அப்போது ஜிம்மன், ஜங்குக்கி ஐ லவ் யூ, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருச்சு. இத்தனை டேஸ் சும்மா ஃபன் பண்ணலாம் அவன் கூட அப்படி தான் நினச்சிட்ருந்தேன். ஆனால் ஐ லவ் யூ ஜிம்மன், நீ இல்லாமலாம் இருக்க முடியாதுன்னு தோணுது. ஸோ ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறான், பொக்கையெல்லாம் கொடுத்து. ஓ ஜங்குக் என்ன பண்ணுறான், ஜிம்மன் கையை ஒரு மாதிரி நீட்ட சொல்கிறான். அப்போது ஜிம்மன், எதுக்கு ஜங்குக், நீட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஜங்குக் சொல்ல. ஸோ ஜிம்மனும் நீட்டுறான். அப்போது ஜிம்மன் கையில் ஒரு அழகான கப்பிள் ரிங். ஸோ ஜங்குக் என்ன பண்ணுறான், எடுத்து போட்டு விடுறான். அவள் தான் ஜிம்மன் ஒரு மாதிரி வந்து கண் ஃபுல்லாக டியரியாக இருக்குது. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான் அந்த உட்காந்த பொசிஷன்லேயே. ஸோ இந்த நீல் டவுன் பொசிஷன்லேயே வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜங்குக் ஜிம்மினோட ஸ்டொமக்கை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, வில் யூ பி மை பாய் ஃப்ரெண்ட், கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மன் ஒரு மாதிரி மவுத்தில் கையை வச்சு ஒரு மாதிரி அவனுக்கு ஹாப்பி டியரிங். ஸோ அந்த ஹாப்பி டியர்ஸ் வரவே கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி எஸ் அப்படின்றான். ஸோ ஜங்குக்கு செம்ம ஹாப்பி, அப்படியே தூக்கி சுற்றி ஸோ ஜிம்மனை அப்படியே கிஸ் பண்ணுறான், லிப் லாக் பண்ணுறான். ஸோ ஒரு டீப் கிஸ். ஸோ அது பண்ணி முடித்ததும் ஸோ ஜிம்மனும் ஜங்குக்கும் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஃபர்தராக ப்ளேஸ் அந்த நார்மலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஜிம்மன் கேட்குறான் எப்படி அப்படின்ட்டு. ஸோ அப்போது ஜங்குக், நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இது அப்போது அது சின்ன கேப், ரெஷ்யூம் வருதுன்னு சொன்னல உங்ககிட்ட, ஆமாம் அந்த கேப்பில் அப்படின்றான். ஸோ பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செஸ்ஸில் அடிக்கிறான். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ ஜிம்மினையும் கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் விடுறான். விட்டுட்டு போக சொல்ல, ஒய் மொச்சி, நாளைக்கு காலேஜில் பார்க்கலாம், ஓகே பாய் பொண்டாட்டி அப்படி சொல்ல, போடா அப்படிலாம் சொல்லாத, பிடிக்கல புருஷா. ஐயோ குக்கிப்பா, சரி ஓகே, ஐ லவ் யூ பாய், ஐ லவ் யூ டூ பாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக் பைக் எடுத்துகிட்டு போகிற வரையும் ஜிம்மன் என்னை பார்த்துட்டே இருக்கான். ஸோ ஜங்குக் அந்த டேர்னிங் திரும்பின பிறகு, அவங்க ஸ்ட்ரீட்டோட டர்னிங் திரும்பின பிறகு தான் ஜிம்மன் உள்ளே போகிறான். ஸோ அவன் உள்ளே போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி செம்மையாக இருக்கு அவனுக்கு அந்த வைபே. ஸோ உள்ளே போயிட்டு மம்மி அப்படின்னு பார்த்தா அவங்க மம்மி, என்னடா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ ஜிம்மன் சாப்பிட்றான். சாப்பிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஸ்டொமக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸாக பறக்கிற மாதிரி இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், சாப்பிட்டுலாம் போயிட்டு, நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் போய் தூங்க போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். மேலே போயிட்டு அவள் தான் ஒரு மாதிரி புரள்றா, இப்படி புரள்றா அப்படி புரள்றான். தூக்கமே வரல அவனுக்கு.
புரண்டு புரண்டு கட்சியில் எப்படியோ புரண்டே தூங்கிடுறான் ஜிம்மன். ஸோ அப்படியே இந்த பக்கம் காமிச்சாக்கா ஜங்குக் அவன் வந்து கரெக்டாக வீட்டுக்கு வந்திருப்பான். அப்போ தான் வந்து லில்லியும் வரா. டேய் இவ்வளோ நேரமா என்னடா பண்ணிட்டுருந்தீங்க? இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டுருந்தேன்னா உன் தங்கச்சியை கூட்டிகிட்டு வருவேண்ணா. ஆமாவா சரிடா. டேய் நான் உங்களுக்கு பின்னாடி தாண்டா கிளம்புனேன். ஓ அப்படியா சரி 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 வா லில்லி போகலாம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாய் மச்சான் அப்படின்னு சொல்ல. ஸோ லில்லியை பார்த்து காயும் பாய் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல. ஸோ லில்லியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே ஒரு மாதிரி அழகாக க்யூட்டாக பவுட் பண்ணிட்டும் சிரிச்சிட்டு அப்படியே உள்ளே வந்துடுறா. ஸோ காயும் கிளம்பிடுறான். இவங்க உள்ளே வந்துட்டு ஸோ அவங்க அம்மாவை பார்த்தா அவங்க அம்மா என்ன அண்ணனும் தங்கச்சியும் வேறு வேறு டேரக்ஷன்லேருந்து வரீங்க அப்படின்னு கேட்க நான் ஏன் பாய் ஃப்ரெண்டை விட்டு வரேன். என்னது நான் காய் கூட வந்தேன் அப்படின்னு சொல்ல. ஓ இங்கே வா எந்த பாய் ஃப்ரெண்ட்லாம்? ஆமாம்மி ஜங்குக் கேஸ் லவ் வித் ஜிமின். வாட் ஜங்குக் லவ் வித் ஜிமின்? யாரா அந்த பையன்? அந்த பையனா ஒரு நாள் கூட்டிகிட்டு வர வீட்டுக்கு. பாருங்கள் செம்ம அழகாக இருப்பான். லில்லி கிளாஸ் தான், லில்லி ஃப்ரெண்டு தான். ஹே அப்படியா லில்லி? ஆமாம்மா செம்மையாக இருப்பா பையன் இங்கே பாருங்க சொல்லிட்டு லில்லியும் ஜிமினும் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் காட்டுறா. ஹே ஜங்கு பையன் அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்ல. ஹே ஒரு நாள் கூட்டிகிட்டு வாடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல. கண்டிப்பாக மீ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜங்குக்கும் இப்படி உள்ளே போயிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி செம்ம வைப்பாக இருக்குது. ஸோ ஜிம்மினுக்கு மெசேஜ் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஸோ மெசேஜ் பண்ணுறான். ஹாய் ஜிமின் நான் ஜங்குக் அப்படின்ட்டு. ஆனால் வந்து சிங்கிள் டிக் தான் காட்டுது. என்ன சிங்கிள் டிக் தான் காட்டுது? இவ்வளோ ஆன்லைன்லேயே இல்லையா நான் அப்படின்னு அப்போ தான் பார்க்குறேன். பார்த்தா ஆன்லைனில் இல்லை. ஸோ அப்படின்ட்டு தலையில் தட்டிகிட்டே ஆன்லைனில் இல்லாமல் சரி ஆன்லைன் வந்த பிறகு பார்த்துக்கலாம், எப்படி இருந்தாலும் இந்த மெசேஜை பார்த்தா அவன் நம்ம ரிப்ளை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபோன்லாம் தூக்கி போட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து சாப்பிட்றான். சாப்பிட்டு ஸோ இவனும் ஒரு மாதிரி அம்மா நான் ஒரு மாதிரி வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா நோ வே ஜங்குக் இன்றைக்கி அப்பா இருக்கார் வீட்டில், அப்பா வந்துடுவார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில், ஸோ வாய்ப்பே இல்லை வீட்டுக்குள்ளாரு அப்படின்னு சொல்ல. ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜங்குக் என்ன பண்ணுறான் வீட்டிலே இருக்கான். ஒரு மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் நடக்கிறது டிவி பார்க்குறது அப்படி இப்படின்னு பண்ணிவிட்டு கடைசியில் அவனை போய் படுத்துடுறான். செம்மையாக போர் அடிக்குது அவனுக்கு. ஸோ லில்லி கூட விளாட்லான்னு பார்த்தாக்கா லில்லி 24/7 பிஸியாக இருக்கா. என்னதான் பண்ணுறான்னு பார்த்தாக்கா ஃபோன்லேயே இருக்கா. ஸோ இவளை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய் படுத்துறான். இவன் கூட விளாட்றதுக்கு நான் தனியாகவே படுத்து தூங்கிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ ஓகேடா இந்த பாட்டு இதிலே கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன்டா ஓகேவா. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து வீடியோ பண்ணுறதே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் உங்களுக்காக ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட்டு வீடியோக்கே கொஞ்சம் நல்ல வியூஸ் போச்சு. ஸோ அதனால் இன்னும் வியூஸ் போகணும் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்றேன். ஸோ உங்கள் சிஸ்டராக நினச்சி இல்லை ஒரு வேளை உங்களோட தங்கச்சியாக நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா ஓகேவா. யாருமே சொல்ல விரும்பல, நாய்ஸ் ஏதாவது கேட்டால் வந்து பெருசாக இது பண்ணிக்காதீங்க ஓகேவா. ஸோ லவ் யூ பாய், சீக்கிரம் பார்க்குறேன் இதோட ஓகே.